அவ்வளவுதான். இப்போ நீங்கள் வாக்கு திருட்ட ரொம்ப குற்றச்சாட்டாக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க சார். ஆனால் பார்த்தா காங்கிரஸ் முன்னாடி வந்து எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கக்கூடிய அடையாளத்துக்கு கூட வரல. 14 இருக்கலாம், 19 இருக்கலாம். இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார் ராகுல் காந்தி அவர். 99 சீட்டு காங்கிரஸ் மட்டும் ஜெயிச்சிருக்கீங்க. 237 எம்பிக்கள் இந்தியா கூட்டணியிலேருந்து ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி வாக்கு திருட்டுக்கிறீங்க? இடிக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஆமாம், அதாவது நீங்கள் இந்த சமூக கட்டமைப்பை பார்க்கணும். எங்கெல்லாம் கல்வி அறிவு மேலோங்கி இருக்கோ அந்த மாநிலங்கள்ல எல்லாம் இது போன்ற வாக்கு திருட்டுக்கு அவங்களால முழுமையா செய்ய முடியல. ஆனா செய்யாமல் இல்லை, நீங்க முயற்சித்திருக்காங்க, செய்திருக்கிறாங்க. அப்படிதான் நாங்க பார்க்குறோம். நீங்க கேரளா, தமிழகம் போன்ற சவுத்தில் இருக்கக்கூடிய தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களால அதிகமாக அதை சோபிக்க முடியல. நீங்க நார்த் பகுதியை சார்ந்த மாநிலங்களில் இவங்களுடைய ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களாக இருந்தாலும் சரி, இல்லது கூட்டணி ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களாக இருந்தாலும் சரி, இதை செவ்வனே செய்திருக்கிறாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா வாக்கு திருட்டுல ஒரு வகையான திருட்டை மட்டும் அவங்க செய்யலை, பல்வேறு வகையான திருட்டுகளை செய்திருக்கிறாங்க. மக்களுடைய முகவரியை குறிப்பிடாமல் பல்வேறு நபர்களை வேற்றிடத்தை இந்த இடத்துல குறிப்பிட்டு வைத்து அந்த வாக்கு திருடி இருக்கிறாங்க. அடுத்து அவங்களுடைய தந்தையார் பெயர் இல்லை, அதற்கு ஆங்கில எழுத்துக்களை மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பலர் காங்கிரஸுக்கு வாக்களிக்கக்கூடிய அல்லது இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்கக்கூடிய நபர்கள் என்று அவங்களால ஒரு வகையில் அவங்களோட ஆய்வு செய்து கண்டுபிடித்தவங்களை எல்லாம் அந்த நபர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கி இருக்கிறாங்க. அது நீக்கிறது யாருன்னு பார்த்தா அவங்களுடைய விருப்பத்துக்கு, இது ஜனநாயக உரிமை. அந்த உரிமையை வேறொருவருடைய மொபைலில் இருந்து ஓடிபி எடுத்து அவருக்கு தெரியாமலே, வாக்காளருக்கு தெரியாமலே தன்னுடைய வாக்குகளை நீக்கி இருப்பது என்பது மிகப்பெரிய மோசடி.